இனிய நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் காட்டுப்பகுதியிலே இருளான சமயத்திலே ஒரு நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பின் வெளிச்சம் பார்த்தவுடன் அந்த விட்டில்களும் பூச்சிகளும் வண்டுகளும் வேகமாக வந்து அந்த நெருப்பிலே விழ ஆரம்பிக்கின்றன. நாம் ஊரிலே பார்த்திருக்கலாம், விளக்கேற்றப்படுகின்ற நேரத்தில் அந்த விளக்கிலே வந்து பூச்சிகள் விழுவதை பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறி அந்த நெருப்பை விட்டும் தடுப்பதற்காக அந்த மனிதன் அந்த பூச்சிகளையும் விட்டில்களையும் தடுக்கின்றான். ஆனால் அவைகளோ அவனுடைய தடைகளையும் மீறி அந்த நெருப்பிலே சென்று விழுகின்றன. அதேபோலதான் நரக நெருப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதிலே ஒரு இன்பம் இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டு சென்று அதிலே விழுகிறார்கள். நானோ அந்த மனிதர்களாகிய உங்களுடைய ஆடைகளை பிடித்து இழுத்து நான் உங்களை அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்ற முற்படுகிறேன். நீங்களோ அந்த கட்டுப்பாடுகளையும் மீறி அந்த நெருப்பிலே சென்று விழுகிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித மொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நரக நெருப்பை விட்டும் தடுப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, ரஹ்மத் என்ற அருள் போன்றவற்றின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித இனத்தை நரகத்தை விட்டும் காப்பாற்றுவதற்கு பெரும்பாடுபட்டார்கள். அவர்களை எத்தனையோ முறை துன்பப்படுத்திய பல பேரை மன்னித்தவர்களை சொர்க்கவாதியாக மாற்றினார்கள். நாம் பார்க்கிறோம், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலினுடைய மகன்தான். அவரையும் மன்னிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரிடத்திலும் சொன்னார்கள், இக்ரிமா வந்தால் அவரை பற்றி யாரும் ஏளனமாக பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது என்று. இக்ரிமா அந்த சபையிலே நுழைந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக எழுந்து சென்று அவரை கட்டி அணைத்து கீழே அமர வைத்தார்கள். அதன் காரணத்தினால் மனம் முருகி போன அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். எவ்வளவு பெரிய விரோதி! ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 70 சஹாபாக்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்படுவதற்கு முழு காரணம் அந்த ஹாலித் தான். ஆனால் அந்த ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தது மட்டுமல்ல, அடிக்கடி தங்களுடைய சஹாபாக்களினுடைய சபையிலே வைத்தவர்களை, அவர்களுடைய அறிவை, அவருடைய திறமையை புகழ்ந்து புகழ்ந்து கூறி அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தை தன் பக்கமாக ஈர்த்து அவர்களுக்கு ஹிதாயத்தின் வெளிச்சத்தை காட்டினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த அன்பாகும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சின்னஞ்சிறிய இடர்கள் இருக்கலாம், சின்னஞ்சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளின் போது அனைவரையும் மன்னித்து மறந்தோம் என்ற ஒரு நிலையிலே வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழியாகும் என்பதை உணர வேண்டும். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கின்ற